ஸோ இந்த ரைடிங் ஜாக்கெட் தான் நான் வாங்கிட்டேன். ரொம்ப நாள் கனவு எனக்கு நிறைவேறி விட்டது. அதிகமாக ஹையஸ்ட்டாக வந்துட்டு பைக் ரைடு போனது வந்துட்டு மதுரையிலேருந்து மகாராஷ்டிரா சவுத் வரைக்கும் வந்துட்டு ரைட் போயிருக்கேன். ஸோ அந்த ரைடுக்கு கூட வந்துட்டு நான் ஜாக்கெட் போடாமல் தான் போயிருக்கேன். ஸோ நான் இப்போ நினச்சி பார்க்கும்போது அப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தோணுது. ஹலோ மை டியர் மக்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் ரைடிங் கியர்ஸ். ஸோ ரைடிங் கியர்ஸ்னு வந்துட்டாலே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ரைடிங் ஜாக்கெட்டு, ரைடிங் க்ளவுஸு, ரைடிங் பூட்ஸு, ரைடிங் பேண்ட்டு, அப்புறம் பேட்ஸு, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த நிறைய விஷயங்களையும் நம்ம வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஆச்சும் ஆயிரும். ஸோ வீடியோவை கட் ஷார்ட் பண்ணி முடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரே ஒரு கியர் எடுத்து இன்றைக்கி செம்மையாக ஃபுல்லாக பார்த்து முடிச்சிடலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கியர் வந்து ரைடிங் ஜாக்கெட். ஸோ ரைடிங் ஜாக்கெட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரைடுக்கு தேவையா, அப்படி அந்த ரைடுக்கு ரைடிங் ஜாக்கெட் தேவை அப்படின்னா எந்த மாதிரியான ரைடிங் ஜாக்கெட்டை நம்ம சூஸ் பண்ணலாம், அந்த சூஸ் பண்ணுற ஜாக்கெட்டை வந்து எந்த மாதிரியான பட்ஜெட்குள்ளே நம்ம முடிக்கலாம், அந்த பட்ஜெட் ஜாக்கெட் வந்துட்டு எவ்வளோ லைஃப் நம்மளுக்கு தருது. ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஹெல்மெட்டே வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ சிக்னலில் நிற்கும் போது வந்துட்டு நிறைய தலைகளில் ஹெல்மெட் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சீரியஸாக. அதே டைமில் இப்போ தான் ஹெல்மெட் நிறைய பேர் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு கண்ட்ரியில் ஜாக்கெட்டெல்லாம் ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டு ஓட்டுறது ஒரு முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே வந்து கேட்கலாம். ஸோ இந்த இதை வந்து இதுக்கான ஆன்சர் வந்துட்டு நான் வந்துட்டு கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியாது. இது வந்துட்டு அவங்களோட மனசை பொறுத்தது தான். அவங்கள வந்துட்டு சேஃப்டியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஜாக்கெட் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போது நம்ம இந்த ஜென்ரேஷனில் நிறையா பசங்களுக்கு, நிறையா வளர்ந்து வர்ற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு ரைடிங் அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு டைமில் பல பேருக்கு ஹெல்மெட் வாங்கணும் அப்படின்றத தாண்டி அடுத்தது ஹெல்மெட் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு ரைடிங் ஜாக்கெட் வாங்கி ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டு இப்போதைக்கு நம்ம இன்க்ரீஸ் ஆகி வந்துட்டோம். ஹெல்மெட் மட்டும் போட்டால் போதும் அப்படின்ற ஒரு காலம் போய் இப்போ ரைடிங் ஜாக்கெட்டும் போடணும் அப்படின்ற ஒரு காலத்துக்கு நம்ம முன்னேறிட்டோம். ஸோ இந்த டைமில் நம்ம யங்ஸ்டர்ஸ் கிட்டக்க வந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய டவுட் வந்துட்டு என்னென்னா, எந்த மாதிரியான ஜாக்கெட்டை வாங்கலாம், ஸோ அந்த ஜாக்கெட்டை வந்துட்டு என்ன பட்ஜெட்டுக்குள்ளே வாங்கலாம். ஸோ இந்த 2 கொஸ்டின் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம யங்ஸ்டர்ஸ் நிறைய பேத்துக்கு வந்துட்டு இந்த டவுட் இருக்கும். ஸோ இந்த டவுட்டை வந்துட்டு நம்ம இன்றைக்கி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு கிளியர் பண்ணுறேன். ஸோ ரைடிங் ஜாக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம எந்த மாதிரியான ரைடு போக போகிறோம் அப்படின்றது முக்கியம். ஸோ நம்ம எடுத்த உடனே லடாக்குக்கு போக முடியாது. ஸோ லடாக்கு போகணும் அப்படின்னா வந்துட்டு பக்கத்தில் நம்ம இருக்கிற லொக்கேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியாஸை அங்கங்கே கவர் பண்ணணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இப்போது கன்னியாகுமரியில் இருக்கேன் அப்படின்னா கன்னியாகுமரி டு திருநெல்வேலி, கன்னியாகுமரி டு மதுரை, இல்லை அந்த மாதிரியான சர்க்கிளில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரவுண்ட் அடிக்கிறோம். கிட்டக்க இருக்கிற ஷார்ட் டிஸ்டன்ஸ் ரைடை வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்துட்டு பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரைடிங்கில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மெச்சூரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ரைட்ஸ் பண்ணும்போது பர்டிகுலராக நீங்கள் சிட்டியை தாண்டி சிட்டிக்கு அடுத்த லெவலாக நீங்கள் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்டை தாண்டி ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட் தள்ளி போகிறது, இல்லை பக்கத்து ஸ்டேட்டுக்கு போகிறது, இந்த மாதிரியான ரைட்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பிளான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ரைட்ஸை நீங்கள் பிளான் பண்ணும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம், தேவையான விஷயம் ஹெல்மெட் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வச்சுருப்பீங்க, அதில் சந்தேகமே கிடையாது. ஹெல்மெட்டை தாண்டி 2வது விஷயம் நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு இந்த ஜாக்கெட்டு. ஸோ இந்த ஜாக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த மாதிரியான ஜாக்கெட் எடுக்கலாம். ஃபஸ்ட் இந்த மாதிரி லெவல் 1, லெவல் 2 இப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெவல் 1 ஜாக்கெட் அப்படின்னா வந்துட்டு லெவல் 1 ஜாக்கெட் வந்துட்டு அதுலேயும் ப்ரொடெக்ஷன், ஆர்மர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் அதில் லெவல் 1 அப்படின்றதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் லெவல் 1ஓட பட்ஜெட் ரேஞ்ச் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க அதாவது நான் வந்துட்டு இது வந்துட்டு மிட் ரேஞ்ச் ஜாக்கெட்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஜாக்கெட்டோட பட்ஜெட் வேல்யூ நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு 3500லேருந்து ஒரு 5000க்குள்ளே லெவல் 1 ஜாக்கெட் நம்ம வாங்கலாம். ஓகேவா? லெவல் 1 ஜாக்கெட்டுன்றது பெருசு கிடையாது. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு போக தான் பெருசு. ஓகேவா? ஸோ லெவல் 2 ஜாக்கெட்ஸில் லெவல் 1 ஜாக்கெட்டை விட ப்ரொடெக்ஷன், சேஃப்டி எல்லாமே வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். அது நம்மளோட ஃபஸ்ட்டு ஜாக்கெட்டை நம்ம பிளான் பண்ணும்போது நம்ம என்ன வாங்கணும் அப்படின்னு சொன்னால் எடுத்த உடனே லெவல் 1 போயிட்டு வாங்கக்கூடாது சீரியஸாக. ஸோ லெவல் 1 நான் எதுக்காக வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னா, ஸோ என்ன மாதிரியான பல பேருக்கு மட்டும் நான் இதை சொல்கிறேன். அதாவது நம்மளாம் வந்துட்டு ஜாக்கெட் வாங்குறது வந்துட்டு கண்டிப்பாக ஒரு 6000 7000 ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறதெல்லாம் வந்துட்டு நம்மளால் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவைலாம் நம்மளால் வாங்கவே கண்டிப்பாக முடியாது. ஸோ ஒரு மினிமம் ஒரு 4-5 இயர்ஸ் ஆச்சும் வந்துட்டு உழைக்கிற மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு ஜாக்கெட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் எடுத்த உடனே வந்துட்டு லெவல் 2 ஜாக்கெட் வந்து நீங்கள் போய்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்துட்டு நம்ம
போகிறதுன்னு சொல்லி முடிவாயிருச்சு. அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஜாக்கெட் வாங்க போகிறோம் அப்படின்றது முடிவாயிருச்சு. ஸோ அந்த வாங்க போகிற ஜாக்கெட்டை வந்துட்டு ஒரு பட்ஜெட் ரேஞ்சாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கணும், பெஸ்ட் குவாலிட்டியோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக லெவல் 2 ஜாக்கெட்டை வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த லெவல் 2 ஜாக்கெட் எதுக்காக மெயினாக சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, லெவல் 1 கம்பேர் பண்ணும்போது லெவல் 2 வந்துட்டு ப்ரொடெக்ஷன் வந்துட்டு நம்மளுக்கு அதிகமாக கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறனால. ஸோ நம்ம வெஹிக்கிளில் நம்ம பைக்கில் நம்ம போயிட்டு இருக்கும்போது நம்மளை ஸ்லைட் ஆகி நம்மளுக்கு வந்துட்டு இப்படி வச்சுருக்கோம், பைக் இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்படி டக்குன்னு இப்படி ஸ்லைட் ஆகி நம்மளோட கரெக்டாக இந்த லேயர் ஓகேவா, இந்த லேயர் படுது அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, இது வந்து லெவல் 1 படும்போது கொஞ்சம் ஃபோர்ஸாக ஓரளவுக்கு இம்பேக்டை தான் வந்துட்டு அந்த லெவல் 1 வந்து தாங்கும். ஸோ அதுக்கு மேலே வர்ற இம்பேக்டை லெவல் 1 தாங்க முடியாது. ஸோ அந்த டைமில் ஜாக்கெட் வந்துட்டு டியர் ஆகி நம்ம கைக்கு உள்ளக்க வரைக்கும் போய் இம்பேக்டை கொடுத்து நம்ம கையிலையும் வந்து ப்ளீடிங் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் லெவல் 2ல் ஆர்மர்ஸை வந்துட்டு ஹெவியான ஆர்மர்ஸாக போட்டு நம்மளுக்கு சேஃப்டி வந்துட்டு இன்க்ரீஸ்டு சேஃப்டியாக வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைமில் லெவல் 2 ஆர்மர்ஸில் வர்ற இம்பேக்ட் வந்துட்டு நம்ம டேரெக்டாக போயிட்டு இப்போ ரோட்டில் வந்து நம்ம அப்படி ஸ்லைட் ஆகும்போதெல்லாம் வந்துட்டு இம்பேக்ட் லெவலை வந்துட்டு நம்மளுக்கு குறைக்கும். அதாவது நம்மளோட கை வந்துட்டு அப்படியே டோட்டலாக சேஃப்டியாக இருக்கும். ஸோ மெயினாக ஜாக்கெட்டை பொறுத்த வரைக்கும், ரைடிங் ஜாக்கெட்டை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி அப்படின்றது எந்த மாதிரி எதை வச்சு நம்ம வந்து முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, நம்ம முடிவு பண்ணுறதில்ல ரைடிங் ஜாக்கெட்டில் சேஃப்டி அப்படின்றது எதை சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ ரைடிங் ஜாக்கெட் எங்கே பாருங்கள், ஸோ இந்த இடத்துல வரும், இந்த எல்போ இருக்குல்ல, இந்த எல்போவில் வந்துட்டு ஒரு ஆர்மர் வரும், 2 சைடுமே வந்துட்டு ஒவ்வொரு ஆர்மர் வரும் ஓகேவா. ஸோ இந்த இடத்துலையும் வந்துட்டு ஒரு ஆர்மர் வரும். ஸோ இதை தாண்டி ஷோல்டர்ஸில் வரும். ஸோ ஷோல்டர்ஸில் இந்த இடத்துல வரும். இதை தாண்டி இதுக்கப்புறம் வந்துட்டு சில ஜாக்கெட்ஸில் பேக்கில் ஸ்பைனலில் வந்துட்டு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பாங்க ஆர்மர்ஸ். ஸோ ஆர்மர்ஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது. ஆர்மர்ஸ்னால் வந்துட்டு ஒரு லேயர், ஒரு திக் லேயர் ஓகேவா. நம்மளோட இம்பேக்டை ரோடில் விழுகும் போது நம்மளோட அடிப்படுறதுக்கான இம்பேக்டை குறைக்கிறதுக்கான ஒரு திக் லேயர் கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்துட்டு ஆர்மர்ஸ் அப்படி சொல்கிறாங்க. சில இதில் வந்துட்டு செஸ்ட் ப்ரொடெக்ஷனுமே வருது. ஸோ செஸ்ட் ப்ரொடெக்ஷனும் வருது. ஸோ இந்த மாதிரியான ஆர்மர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு குவாலிட்டியும் நம்மளுக்கு ஆர்மர்ஸ், அதாவது இப்போ செஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ரேட்டு, இல்லை ஸ்பைனலில் வந்துட்டு ஆர்மர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரேட்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு தான் வந்துட்டு ஜாக்கெட்டோட விலையை வந்துட்டு முடிவு பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு இதை எப்படி வாங்கலாம் அப்படின்னா வந்துட்டு மோஸ்ட்லி நம்ம இதில் மெயினாக பார்க்க போகிறது நம்மளுக்கு ஆர்மர்ஸ் வந்துட்டு, ஸோ இங்கே எல்போலையும் ஷோல்டர்லேயும் அதுக்கப்புறம் பேக்கில் ஸ்பைன்லேயும் வந்துட்டு நம்மளுக்கு ஆர்மர்ஸ் இருந்தால் போதும். இதுவே வந்துட்டு போதுமான லெவல் ஓகேவா. ஸோ இன்கேஸ் வந்துட்டு ஸ்பைன்லேயும் செஸ்ட்லேயும் வந்துட்டு ஆர்மர்ஸ் இல்லாமல் ஜாக்கெட் இருந்துச்சு அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆர்மர் மட்டுமே வந்துட்டு தனியாக வந்துட்டு இப்போலாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை வாங்கி நீங்களே வந்துட்டு அட்டாச் பண்ணிக்கிறது மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் கூட வச்சு இப்போலாம் ஜாக்கெட் வருது. ஸோ அந்த மாதிரியான ஜாக்கெட் நீங்கள் போய்க்கலாம். ஒருவேளை நான் இப்போது ஒரு 7,000 ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 5,000 நான் ஸ்பெண்ட் பண்ணி எல்போ ப்ரொடெக்ஷனும் ஷோல்டர் ப்ரொடெக்ஷனும் மட்டும் உள்ள ஒரு ஜாக்கெட் நான் இப்போதைக்கு வாங்கிட்டு, அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இன்கேஸ் எனக்கு வந்துட்டு எனக்கு ஸ்பைனில் பேக்லேயும் வந்துட்டு செஸ்ட்லேயும் வந்துட்டு எனக்கு ஆர்மர்ஸை வந்து நான் ஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன்னா அதுக்கு உள்ளக்க பாக்கெட்ஸ் மாதிரி அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ நீங்கள் தனியாக செஸ்ட் ஆர்மரையும் ஸ்பைன் ஆர்மரையும் நீங்கள் வாங்கி உள்ளக்க வந்து ஃபிட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரியான அவைலபிலிட்டிஸ் கூட இருக்குது. ஒரு 2 மாதமாக நெட்டில் போட்டு இப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி கடைசியில் ஒரு முடிவாக ஒரு ஜாக்கெட்டை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஜாக்கெட்டை நான் வந்துட்டு போய் வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஓகேவா. ஸோ அந்த ஜாக்கெட்டை பற்றி நம்ம டோட்டலாக நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஹலோ கைஸ், நான் வாங்கியிருக்க ஜாக்கெட் இது தான். ஸோ நான் வாங்கியிருக்க ஜாக்கெட்டோட பிராண்ட் வந்துட்டு BBG, அதாவது பைக்கிங் பிரதர்ஹுட் கியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பைக்கிங் பிரதர்ஹுட் கியர்ஸ். ஸோ இதோட இந்த பிராண்டில் வர்ற எக்ஸ்ப்ளோரர் அப்படின்ற ஒரு மாடல் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்ப்ளோரரோட மாடல் தான் வந்துட்டு இந்த மாடல். ஸோ நான் வாங்கியிருக்க எடிஷன் வந்துட்டு நியான் ஓகேவா, நியான் ஃப்ளோரசன்ட் நியான் எடிஷன் ஓகேவா. இது வந்துட்டு லெவல் 2 ஜாக்கெட் ஓகே. ஸோ லெவல் 2 ஜாக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு எதனால இதை சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே பாருங்களேன். இது வந்துட்டு ஒரு லேயர். ஸோ ஓகேவா. ஸோ இந்த லேயர் வந்துட்டு எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இந்த லேயர் தான் வந்துட்டு நம்ம ரோட்டில் விழுகும் போது இம்பேக்டை வந்துட்டு கம்மி பண்ணுறது. நம்ம ரோட்டில் விழுகும் போது நம்மளோட கையிலையோ இல்லை நம்மளோட மேலே அடிபடுறத குறைக்கிறதுக்கான ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர் தான் வந்துட்டு இந்த லேயர் ஓகேவா. ஸோ இதை தாண்டி இது வந்துட்டு மொத்தம் 3 லேயராக வருது. ஸோ இது ஒரு லேயர், அப்புறம் இது ஒரு லேயர். ஸோ இது வந்துட்டு தெர்மல் லேயர். இன்கேஸ் நம்ம வந்துட்டு கோல்டான ஒரு கிளைமேட் இருக்கிற ஒரு லொக்கேஷனுக்கு நம்ம வந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அந்த டைமில் வந்துட்டு இந்த லேயரை நம்ம வந்துட்டு வியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த லேயரை வந்து நம்ம வியர் பண்ணணும்
ஸோ இன்கேஸ் வந்துட்டு ரெயின் வருது, அதாவது ரெயின் இருக்குது, ரெயினில் வந்து எனக்கு வந்து ப்ரொடெக்ஷன் வேணும், நனைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டேங்க அப்படின்னா இதுக்கு அப்படியே பின்னாடி இங்கே ஒரு ஜிப்பு வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஜிப்பை திறந்தோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே ரெயினுக்கான சேஃப்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் அப்படியே வியர் பண்ணிக்கலாம், வெளியே வியர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு மொத்தம் 3 லேயர் வருது. நான் இப்போ சொன்ன ஆர்மர்ஸை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உங்களால் பார்க்க முடியுதா? ஸோ திஸ் இஸ் தி ஆர்மர்னால் வந்துட்டு இது தான். ஸோ இந்த ஷேப்பில் இருக்குது, ஷோல்டர் இருக்குன்னா அந்த ஷோல்டரில் இந்த ஷேப்பில் இருக்குது. இது வந்துட்டு இவ்வளோ திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஆர்மர்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு ஷோல்டருக்கு, இது வந்துட்டு ஸ்பெயினுக்கு, என்னோடய ஜாக்கெட்டில் வந்துட்டு ஸ்பெயினுக்கு வந்துடுது. ஓகேவா. ஸோ முதுகில் வந்து நம்ம உழுகும் போது இது வந்துட்டு அடியை குறைக்கிறதுக்கு இந்த திக்னஸோட இங்கே ஒரு ஆர்மரை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மித்த ஜாக்கெட்ஸில் எல்லா ஜாக்கெட்ஸ்லையுமே வந்துட்டு இந்த ஸ்பைனில் வந்துட்டு ஆர்மர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வராது. இந்த ஜாக்கெட்டில் வருது. ஓகேவா. நான் சூஸ் பண்ணது இது, இந்த ஜாக்கெட்டில் வருது. இங்கே பாருங்கள் ஆர்மர்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னு, ஷோல்டரில் இருக்க ஆர்மர்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னு. இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இன்கேஸ் நம்மளுக்கு போயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு ஃபியூச்சரில் போயிடுச்சு அப்படின்னா இந்த ஆர்மர்ஸ் மட்டுமே வந்துட்டு தனியாக சேல் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம ஃபுல்லாக அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேவா. இந்த இடத்துல இருக்கிற ஆர்மரை வந்துட்டு என்னால் இப்போதைக்கு காமிக்க முடியல உள்ளுக்கு இருக்கிறத. பட் ஆனால் இது இந்த ஷேப் தான், இந்த மாதிரியான ஒரு ஷேப்பில் இருக்குது. நல்ல ஒரு ரைடிங் ஜாக்கெட் வாங்கணும்னு நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஸோ அந்த விஷயம் என்னென்னா வந்துட்டு சைஸு. ஸோ இதோட சைஸ் வந்துட்டு நீங்கள் எந்த மாதிரி சூஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பாக சைஸ் வந்துட்டு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் நம்மளுக்கு யூஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக சைஸ் கொஞ்சம் பெருசாக வச்சு எடுத்துறாங்க. ரைடிங் ஜாக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போயுமே ஃபிட்டாக தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஸோ ஃபிட்டாக நம்ம எதுக்காக சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் இங்கே ஷோல்டரு, எல்போ இந்த மாதிரியான இடங்களில் ஆர்மர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸ்எல்லு, லார்ஜு, அதுக்கப்புறம் மீடியம், இதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்துட்டு ஆர்மர் வந்துட்டு வச்சுருப்பாங்க. ஓகேவா. ஸோ எக்ஸ்எல் இப்போ இன்கேஸ் வந்துட்டு நீங்கள் லார்ஜ் சைஸில், எல் சைஸில் இருக்கீங்க, பட் ஆனால் எக்ஸ்எல்லில் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆர்மர் இருக்குல்ல, அந்த எக்ஸ்எல்லில் இருக்கிற ஆர்மர் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் இப்படி இறங்கி வரலாம். ஸோ இறங்கி வரும்போது ஷோல்டருக்கு கீழே வந்துடும். ஸோ மெயினாக இந்த ரீசனுக்காக வந்துட்டு ஜாக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்றைக்குமே ஃபிட்டாக எடுக்கிறது தான் நல்லது. உங்களோட ஹிப் இருக்குல்ல, ஹிப்பில் பெல்ட் போடுவீங்களா, பெல்ட்டுக்கு மேலே ஜாக்கெட் வந்தால் போதும். பெல்ட்டை தாண்டி கீழே வரைக்கும் நீங்கள் இறக்கி விடணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இதோட ப்ரைஸை வந்துட்டு ரொம்ப நேரமாக நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்துட்டு 6850. ஓகேவா. இதுதான் வந்துட்டு இதோட ப்ரைஸு. சென்னையில் இவங்களோட மெயின் ஷோரூம் வந்துட்டு சென்னையில் வச்சுருக்காங்க. சென்னையில் கொரட்டூர்னு நினைக்கிறேன், அந்த ஏரியாவில் மெயின் ஷோரூம் வச்சுருக்காங்க. ஸோ சென்னையில் இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அங்கே போயிட்டு வாங்கிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. இப்போது மதுரை சவுத்து இதெல்லாம் இருக்கீங்கன்னா இங்கேருந்து நம்ம சென்னைக்கு ட்ராவல் பண்ணி டூ அண்ட் ஃப்ரோ போயிட்டு வரதுக்கு பதிலாக நம்ம டேரெக்டாக நம்ம ஆன்லைனில் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிடலாம். ஃப்ரீ டெலிவரி பண்ணுறாங்க. ஓகேவா. சென்னையிலேருந்து நீங்கள் நம்ம எங்கே இருந்தாலும், தமிழ்நாட்டில் இல்லை வேறு இடத்துல இருந்தாலும் ஃப்ரீ டெலிவரி பண்ணுறாங்க. ஓகே மக்களே, என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஜாக்கெட்டை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கிளியர் அண்ட் கிறிஸ்பாக நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்களோட கருத்தை தெரிவிக்கலாம். ஓகேவா. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஹெல்மெட் இருக்குல்ல, ஸோ ஃபியூச்சர் வீடியோவில் இந்த ஹெல்மெட்டை பற்றின ரிவ்யூவை நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேவா. ஸோ அண்டில் தென் பை ஃப்ரம் டோபா. இந்த ரைடிங் ஜாக்கெட் தான் நான் வாங்கிட்டேன். ரொம்ப நாள் கனவு எனக்கு நிறைவேறி விட்டது.